தமிழ் சினிமால ஆரம்ப காலத்துல ரொம்பவே அவமானத்த சந்திச்சு, தன்னோட உழைப்பாலும், நடிப்பின் மேல இருக்க ஆசைனாலும், அதையெல்லாம் கண்டுக்காம ரொம்பவே உழைச்சு, இப்போ தமிழ் சினிமால முன்னணி நடிகரா இருக்கிற ரொம்பவே ஜொலிக்கப்படக்கூடிய ஒரு நடிகர் தான் நம்ம தல அஜித். சரித்திரத்தை ஒரு நிமிஷம் பாருங்க. அது நம்ம கத்துக் கொடுத்தது ஒண்ணுதான். நாம வாழணும்னா யார வேணாலும், எத்தனை பேரை வேணாலும் கொல்லலாம். தல அஜித்துக்கு இப்ப பாத்தீங்கன்னா, ஏராளமான ரசிகர் பட்டாளம் இருக்கு. அவர் படத்துக்காக ரசிகர்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா, தவம் இருந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தல அஜித்த பத்தி இயக்குனர் பாலாஜி பிரபு பாத்தீங்கன்னா, ஒரு பேட்டியில ஒண்ணு சொல்லியிருக்காரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல ஒரு பிரபல டைரக்டர் பிறந்த நாள ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல பிரபல நடிகர்கள், பிரபல இயக்குனர்கள வச்சு கொண்டாடப்பட்டுச்சு. அப்ப பாத்தீங்கன்னா, அந்த டைரக்டருக்கு தல அஜித் பாத்தீங்கன்னா, பிறந்தநாள் வாழ்த்து சொல்றதுக்கு அ ரொம்ப ஒரு சில மணி நேரம் பாத்தீங்கன்னா, வெளியவே காத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ அந்த டைரக்டரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் வெளிய வந்து, "சார் கொஞ்சம் பிஸியா இருக்காரு. அதனால இப்ப அவர பார்க்க முடியாது. நீங்க போங்க." அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம அஜித்ட்ட. இத கேட்டதும் நம்ம அஜித் சார் அவர்ட்ட என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, "எ டே வில் கம்" அப்படின்னு ஒரு கோவத்தோட சொல்லிட்டு கிளம்பி போயிர்றாரு. இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, நான் அங்க இருந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த டைரக்டர் பார்த்தீங்கன்னா, அஜித்த வச்சு படம் எடுக்க ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. ஆனா கடைசி வரைக்கும் அஜித்தோட படம் எடுக்க முடியல அப்படின்னு அவரு கேள்விப்பட்டேன் அப்படின்னு அந்த பேட்டியில அவர் சொல்லியிருக்காரு.